நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 88707 67784. தொலைக்காட்சியின் இனிய உறவுகளுக்கு அன்பு வணக்கம். வணக்கம் ஜோ. வணக்கம் கல்பனா, எப்படி இருக்கிறீங்க? எஸ், நலமா இருக்கேன். அன்பான உறவுகள் நம்மை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது நமக்கு ஏது சோகம் அப்படின்னு சொல்லலாம். எஸ், இந்த ஒரு அற்புதமான மகிழ்ச்சியோடவே இந்த நாளை நம்ம இப்போ ஆரம்பிக்க போறோம். கதை சொல்லுங்க. ஸோ இன்னைக்கு கதை என்ன அப்படின்னா, ஒரு ஹோட்டல்ல ஒருத்தன் வேலை கேட்டு என்ன பண்றான் போறான். அப்போ அந்த வேலை கேட்டவனுக்கு அவர் முதலாளி என்ன பண்றாரு, வேலை இருக்குது அதனால என்ன பண்ணுங்க வேலை அப்படின்னு கொடுத்துட்டாரு. அவர் வேலை என்ன பண்ணி கொடுத்தாச்சு. என்ன வேலை அப்படின்னா, புரோட்டா தட்டி அந்த புரோட்டா போடுறதா அவருடைய வேலை. பரோட்டா மாஸ்டர். ஓகே. அப்போ அவர் புரோட்டா தட்டி போடுறாரு. நிறைய பேர் சாப்பிட ஹோட்டலுக்கு வந்துட்டு போறாங்க. அப்போ ஒரு நபர் என்ன பண்றாரு, சாப்பிட வராரு. வந்தோடனே இவர் புரோட்டா எல்லாம் கொண்டு போய் கொடுக்குறாரு, எல்லாம் பேசுறாரு, கணக்கு வழக்கெல்லாம் என்ன பண்ற பாக்குறாரு. பரவாயில்ல, டக்கு டக்கு டக்குன்னு கணக்கெல்லாம் போடுறீங்க அப்படின்னோடனே இவர் நான் படிச்சிருக்கிறேன் அப்படின்னு. படிச்சிருக்கீங்களா, என்ன படிச்சிருக்கீங்கன்னா, நான் இன்ஜினியரிங் என்ன பண்றேன் முடிச்சிருக்கிறேன் அப்படின்னா இவருக்கு பயங்கர ஆச்சரியம். என்னது இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்களா? இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நீங்க புரோட்டா மாஸ்டர் வேலைக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னா, இல்லை நானும் நிறைய இடங்கள் தேடினேன், எனக்கு கிடைச்ச வேலைகள் எனக்கு இல்லை உடன்பாடு இல்லை, அதனால நான் என்ன பண்றேன், எனக்கு இங்க வந்துட்டேன் அப்படின்னு. ஒன்றும் கவலைப்படாங்க அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்ற, விசிட்டிங் கார்டு என்ன பண்றாரு, சாப்பிட வந்தவர் கொடுத்துட்டு, இந்த அட்ரஸ்க்கு நீங்க என்ன பண்ணுங்க, நாளைக்கு காலையில வாங்க, வந்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஒரு பெரிய வேலை என்ன பண்றேன் கொடுக்குறேன். ஐயோ வேலையா, அப்ப சம்பளம் எல்லாம் ஆகணும், உங்களுக்கு சம்பளம் 50,000 ரூபா போதுமா அப்படின்னா, 50,000 ரூபா 50,000 போதுமானது இல்லையா, சரி அப்போ உங்களுக்கு 1,00,000 ரூபா என்ன பண்றேன், நான் மாசம் சம்பளம் கொடுக்குறேன், நீ அங்க வந்து வேலை. இவனுக்கு பயங்கர ஆச்சரியம் இருக்கும், என்னடா சாப்பிட வந்த ஒருத்தர்னால நமக்கு இவ்வளவு பெரிய லைஃப்ல டேர்னிங் பாயிண்ட் அமைதா அப்படின்னு சொல்லி பயங்கரமா அவர் என்ன பண்றாரு, ஆச்சரியப்படுறாரு. சொல்ல நீ இன்னைக்கே என்ன பண்ணுங்க, வேலையை கூட விட்டுட்டு நீங்க நாளையில இருந்து என்ன பண்ணுங்க வந்துருங்க அப்படிங்கிறாரு. இந்த பையனுக்கு வேலை கிடைச்ச மகிழ்ச்சியில் என்ன பண்ண, நேரம் அவங்களோட முதலாளி கிட்ட போறான். போயிட்டு எனக்கு நான் வேலையை விட போறேன். ஏன் என்னாச்சு, எனக்கு வேற இடத்துல என்ன பண்ணிருக்கு, வேலை கிடைச்சிருக்கு, 1,00,000 ரூபா மாசம் சம்பளம் தரதா சொல்லியிருக்காங்க, நான் இன்னைக்குல இருந்து என்ன பண்ணல வேலைக்கு வரல அப்படின்னோடனே அவரும் சரி ஓகே போப்பா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, அனுப்பி விட்டுறாரு. மறுநாள் இவர் அந்த இடத்துக்கு பார்க்கறாரு. ஆனா அங்க சொன்ன இடத்துல அந்த நபர் யாருமே இல்ல. என்னடா நம்மளை வர சொல்லிட்டு இப்படி இடம் நம்மளை ஏமாத்திட்டாங்களா அப்படின்னு தெரியலன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, சரி 2 நாள் 3 நாள் வெயிட் பண்ணி பாக்குறாரு. அந்த அட்ரஸ்ல யாருமே இல்ல. இவர் சொல்லக்கூடிய இவர் பேரே என்ன பண்ணல கேட்கல, வெறும் விசிட்டிங் கார்டை மட்டும் வச்சுட்டு என்ன பண்றாரு, வாங்கிட்டு வந்துட்டாரு. சரி பசங்க பழைய பொரோட்டா கடைக்கு என்ன பண்ணுவோம், வேலைக்கு போவோம் கொஞ்சம் நாளைக்கு சொல்லி திரும்ப பொரோட்டா கடைக்கு என்ன பண்றாரு, போய் பார்த்தா அந்த இடத்துல புரோட்டா மாஸ்டர் அன்னைக்கு சாப்பிட வந்தார் தெரியுமா, அவர் உட்காந்து புரோட்டா தட்டிட்டு இருக்கிறார். சோ அப்போ சில நேரங்கள்ல கண்டிப்பா பிறருடைய வாய்ப்புகளை தட்டி பறிக்கிறதோ ஏதோ ஒரு சில விஷயங்கள் ஒரு சூட்சமம் செய்து ஒரு சூழலுக்கு ஏற்றாற்போல் தன்னை மாற்றிக்கொண்டு தனக்கான ஆதாயத்தை செயல்படுத்தக்கூடிய மனிதர்கள் இன்று நம்மிலேயே இருக்கட்டும். நம்ம தான் அதை ரொம்ப சூதனமா அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது இந்த கதை அற்புதமா நம்மளுக்கு புரிய வச்சிருக்கு. இந்த ஒரு அற்புதமான கதையோட பாலை தரிசனம் பார்க்கலாம்.
தனிமையில் கூட தனி சுகமே என் தலைவன் உனது உடனிருப்பான் சுமைகள் கூட சுகம் தருமே உன் இமைகள் என்னை அரவணைத்தால் படைப்பினில் ஒளிர்வது உன் முகமே இது பரமனே உந்தன் அதிசயமே நீ உறவாடும் நேரமே என் உளமெங்கும் வசந்தமே. இடர்கள் கூட இனிக்கின்றதே என் இனியவன் என்னில் இயங்குவதால் இடர்கள் கூட இனிக்கின்றதே என் இனியவன் என்னில் இயங்குவதால் தடைகளில் மனம் மகிழ்கின்றதே என் தாயாய் உன் கரம் தேற்றுவதால் நினைவிலும் நீங்காது உன் முகமே இது நேசமே உந்தன் அதிசயமே நீ உறவாடும் நேரமே என் உளமெங்கும் வசந்தமே நீ எனதாகும் பொழுதில் உன் எண்ணங்கள் என்னை மாற்றுமே உன் அருள் போதுமே நீ உறவாடும் நேரமே என் உளமெங்கும் வசந்தமே. அருமையான ஆலை தரிசனம் இந்த இனிய காலை வேளையில் எஸ் நம்ம பார்த்துட்டோம் ஜோ. எப்போதுமே நம்மளுடைய தொடக்கம் ஒரு அற்புதமான தொடக்கமா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா நம்மளுடைய ஒவ்வொரு நாளுடைய அந்த கருத்துக்களும் சிந்தனைகளும் நம்மளுடைய ஏதோ ஒரு மூலையில் இருக்கும் மனிதர்களை மாற்றக்கூடியதாக இருக்க வேண்டும் அப்படின்ற நம்பிக்கையோட ஆரம்பிக்கிறது தான். So, அப்படிப்பட்ட அந்த நம்பிக்கையோட இன்றைய நாள் நம்ம என்ன சிந்திக்க போகிறோம்? இன்றைக்கான சிந்தனை என்ன அப்படின்னா, இந்த கதையில நம்ம பார்த்த மனிதர் போலதான் சந்தர்ப்பத்திற்கு ஏற்றார் போல அவருக்கு வேலை வேணும். அப்ப அந்த வேலையில் இருக்கிறாள் என்ன பண்ணணும், துரத்தி விடணும். எப்படியாவது அப்ப அந்த வேலையில் இருக்கிறாள் துரத்தி விடுறதுக்கு அவன் ஆசையை தூண்டணும். அதெல்லாம் செஞ்சு தனக்கான காரியத்தை என்ன பண்ணிக்கிறது, சாதிச்சுக்கிறது. அப்போ இன்னைக்கு நம்மளே பல மனிதர்கள் என்ன பண்றோம் அப்படின்னா, ஏன் நாம கூட அப்படி இருக்கலாம், சூழ்நிலைக்கு ஏற்றார் போல நம்ம என்ன பண்ணுவோம், நம்மள மாத்திக்கிட்டே இருக்கிறது. அப்போ எனக்கு ஃபேவரா இருக்கிறப்ப நான் ஒரு மாதிரி பேசுவேன், எனக்கு ஃபேவரா இல்லாதப்ப வேற மாதிரி பேசுவேன். அப்போ இப்படிப்பட்ட மனிதர்கள் என்கிட்ட இந்த குணம் இருக்கா கண்டுபிடிக்கணும். இப்படிப்பட்ட மனிதர்கள் என்னை சுற்றி இருக்கிறார்களா, அதுவும் ரொம்ப ரொம்ப. ஏன்னா அவங்க ஆபத்தானவங்க, எந்த நேரத்தில் எப்படி மாறுவாங்கன்னு யாருக்கும் தெரியாது. அப்போ சூழ்நிலைக்கு ஏற்றார் போல் தன்னை மாற்றி மாற்றி வாழக்கூடிய மனிதர்களை எப்படி அடையாளம் கண்டறியலாம், அதற்கான அறிகுறிகள் என்னென்ன, அதை தான் இன்னைக்கு சிந்திக்க போறோம். அப்ப அதுல முதல் விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, வெரி சிம்பிள். அவங்களுடைய செயல் ஒன்றும் அவங்களுடைய சொல் ஒன்றும் செயல் ஒன்றுமாக வேறு வேற இருக்கும். அவங்க சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி பயங்கரமா பாசிட்டிவா, ரொம்ப இந்த உலகத்திலே இவங்கள மாதிரி நல்லவங்க இல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை கொடுக்கும் வண்ணம் என்ன பண்ணுவாங்கன்னா பேசுவாங்க. ஆனா அவங்களோட செயல் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படியே நேர் எதிராக இருக்கும். இன்னைக்கு நாமளே அதை யோசித்து பார்ப்போம். நம்மளுடைய சொற்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது. நாம எல்லாமே ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும், எல்லாம் அதை செய்யணும் இதை செய்யணும் நம்ம என்ன பண்றோம் சொல்றோம். அப்படி சொல்லக்கூடிய நாம் அதை கடைபிடிக்க வேண்டிய இடங்களில் அதை கரெக்டா செய்யறோமா? அதாவது நம்ம வேலை பார்க்கக்கூடிய அலுவலகத்துல கூட இதெல்லாம் நம்ம பார்க்கலாம் இல்லையா. அதாவது சூழலுக்கு ஏத்த மாதிரி பேசுவாங்க. நம்ம கிட்ட நம்மள அப்ளாஸ் பண்ணி எல்லாம் பேசியிருப்பாங்க. அதே ஒரு மேனேஜ்மெண்ட் ஏதோ ஒரு மீட்டிங் வரப்போ இவங்கள அதை நம்ம ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்றப்போ இல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு நம்மளை பத்தி நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்லயும் சொல்லுவாங்க. ஸோ இப்படிப்பட்ட இருவேறு முகங்கள் அவங்க கிட்ட இருக்கு அப்படின்றத நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். அது நேர்ல சொல்லிட்டாங்கன்னா கூட பிரச்சனை இல்லை, அது எனக்கு கேட்டா சந்தோஷம். ஆனா நேரில் பல நேரம் என்ன பண்ண மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க, முதுகுக்கு பின்னால் செய்யக்கூடிய வேலையாகத்தான் இருக்கும். ஸோ அப்போ அப்படிப்பட்ட மனிதர்களுடைய அறிகுறி அவருடைய சொல் ஒன்றும் செயல் வேறொன்றுமாக இருக்கும். தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுல இருந்து விலகிறது நல்லது. நமக்குள்ள இருந்துச்சுன்னா அதை விரட்டி அடிக்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பர்ப்பா. நம்ம இன்னும் தொடர்ந்து பேசுவோம். பார்க்கலாம்.
ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை, ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை, ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை, ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை. நெஞ்சார ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன், நீதிமான்களின் மன்றத்திலும் சபையிலும் அவருக்கு நன்றி செலுத்துவேன். ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை, அவற்றில் இன்பம் காண்போர் அனைவரும் அவற்றை ஆய்ந்துணர்வர். ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை, ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை, ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை, ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை. அவரது செயல் மேன்மையும் மாண்பும் மிக்கது, அவரது நீதி என்றென்றும் நிலைத்துள்ளது. அவர் தம் வியத்தகு செயல்களை என்றும் நினைவில் நிலைக்கச் செய்துள்ளார். அருளும் இரக்கமும் உடையவர் ஆண்டவர். ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை, ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை, ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை, ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை. அவர் தமக்கு அஞ்சி நடப்போர்க்கு உணவளிக்கின்றார், தமது உடன்படிக்கையை இன்றும் நினைவில் கொள்கின்றார். வேற்றினத்தாரின் உரிமை சொத்தை தம் மக்களுக்கு அளித்தார். இவ்வாறு ஆற்றல் மிக்க தம் செயல்களை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை, ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை, ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை, ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளில் திருப்பாடல் 111 இறைவசனங்கள் 1 முதல் 6 முடிய நாம் தியானிக்க போகிறோம். பதிலுரை பாடல் பல்லவியாக ஆண்டவரே உம் செயல்கள் உயர்ந்தவை என்று நாம் தியானிக்க போகிறோம். இந்த திருப்பாடல் 111 எழுதிய அரசர் இவ்வாறு சொல்லுகிறார்: அல்லேலூயா, நெஞ்சார ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன், நீதிமான்களின் மன்றத்திலும் சபையிலும் அவருக்கு நன்றி செலுத்துவேன். இந்த திருப்பாடல் எழுதிய ஆசிரியர் ஒரு துன்பமான சூழ்நிலையில் அவர் இவ்வாறு எழுதுகிறார்: ஆண்டவரே, நான் உம்மையே நம்பி இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறேன், எனக்கு வெற்றி தாரும் என்று ஜெபித்த உடனே ஆண்டவர் நிச்சயமாக அவருடைய குரலுக்கு செவி கொடுத்து இந்த முதல் வசனத்தின்படி அவருக்கு வெற்றியை தருகிறார்.
இந்த வெற்றியை பெற்றுக்கொண்ட அரசர் இவர் மிக அழகாக சொல்லியிருக்கிறார், என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கடவுளுக்கு நான் நன்றி செலுத்துவேன். நீதிமான்களுடைய மன்றத்திலும் சபையிலும் ஆண்டவர் எனக்கு மாபெரும் காரியங்கள் செய்துள்ளார் என்று அவர் சாட்சியாக சொல்லுவேன் என்று சொல்லுகிறார். இதிலிருந்து நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நாம் எத்தனை இறை வேண்டல்கள் ஜெபங்கள் செய்தாலும் நம்முடைய குரலுக்கு செவி கொடுத்து ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருப்பதனால் ஒவ்வொரு நாளும் நாம் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். தொடர்ந்து அந்த நன்றியை சாட்சியமுள்ள நன்றியாக மாற்ற வேண்டும் என்பதை இந்த முதல் வசனத்தின் வழியாக நாம் புரிந்து கொள்ளலாம். இரண்டாவது வசனத்தின் பாருங்கள், ஆண்டவருடைய செயல்கள் உயர்ந்தவை, அவற்றில் இன்பம் காண்போர் அனைவரும் அவற்றை ஆய்ந்து உணர்வர். எப்போதுமே கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்று கொண்டவர்கள் அவருடைய செயல்களை தங்களுடைய வாழ்க்கையில் உணர்ந்து பார்க்கிறார்கள். ஆண்டவர் மீது நம்பிக்கை வைப்பவர்களுக்கு மட்டுமே ஆண்டவர் மிகப்பெரிய அதிசயமும் அற்புதமும் செய்கிறார். மார்க் எழுதிய நற்செய்தியில் பாருங்கள், இயேசு ஆண்டவர் எங்கெல்லாம் குணப்படுத்துகிறாரோ உன்னுடைய நம்பிக்கை பெரிது, உன்னுடைய நம்பிக்கையின்படியே இதெல்லாம் நிகழட்டும் என்று சொல்லுகிறார். இதோ ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று கொண்டவர்கள் கடவுளுடைய செயல்களை கண்டு உணர்ந்து அவருடைய செயல்கள் அனைத்தையும் உயர்ந்தவை என்று எல்லா மக்களுமே பாடுகிறார்கள். அவர்களோடு சேர்ந்து இந்த அரசரும் இவ்வாறு பாடுகிறார். நீங்கள் திருப்பாடல் 111 இறைவசனம் 3 பாருங்கள், அவருடைய செயல்கள் மேன்மையும் மாண்பு மிக்கது, அவருடைய நீதி என்றென்றுமே நிலைத்துள்ளது. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் பாருங்கள், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றுமே மாறாத தெய்வமாய் இருக்கிறார். அதுபோலவே பரலோக தந்தையும் பரிசுத்த ஆவியானவரும் ஏன் மூவரு இறைவமே மாறாத தெய்வமாய் இருப்பதனால் அவருடைய செயல்கள் அனைத்தையும் நேர்மையும் நீதியுமாக இருக்கிறது என்பதை இந்த 3வது வசனத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 4வது வசனம் பாருங்கள், ஆண்டவருடைய வியத்தகு செயல்கள் என்றும் நினைவில் நினைக்க செய்துள்ளார், அருளும் இரக்கமும் உடையவர் ஆண்டவர். எப்போதுமே நம்முடைய கடவுள் அருளும் இரக்கமும் உடைய கடவுளாய் இருக்கிறார். ஒரு தாய் தகப்பனிடம் ஒரு பிள்ளை கேட்டால் நிச்சயமாக ஆண்டவர் எல்லா காரியத்தையும் செய்வார். சாதாரண மண்ணுலகில் நம்முடைய தாயும் தகப்பனிடமும் ஏதாவது ஒரு செயல்கள் எனக்கு இது வேண்டும் என்று கேட்கின்ற உடனே அவர்கள் உனக்கு இது நல்லது என்று சொல்லி அவர்கள் வாங்கி கொடுக்கிறார்கள். அதே போலவே நம்முடைய வாழ்க்கைக்கும் பல ஆசீர்வாதங்கள், இது உனக்கு நல்லது, இது உனக்கு உகந்தது என்று ஆண்டவர் நம் மீது இரக்கம் கொண்டு ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து இத்தனை காரியங்கள் செய்கின்றார் என்பதை அவருடைய செயல்கள் அனைத்தையும் மகிமையும் மேன்மையுமா இருக்கிறது. மேன்மைனா என்ன? மிக உயர்ந்தவையா இருக்கின்றன. ஆக இவற்றை நாம் புரிந்து கொண்டு இந்த திருப்பாடல் வழியாக ஆண்டவரை நாம் துதிக்க வேண்டும். அன்பிற்குரிய இறை மக்களே, ஆண்டவர் இரக்கமும் அருளும் உள்ள தேவனா இருப்பதனால் ஒவ்வொரு நாளும் முழுவதுமாக அவரை நாம் நம்ப வேண்டும். 5வது வசனம் பாருங்கள், ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கின்றவர்கள் தமது உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து ஆண்டவர் தம்முடைய மக்களுக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் வழங்குகிறார். நம் மீது செய்து கொண்ட உடன்படிக்கை எல்லாமே அவருடைய மாபெரும் அருளும் இரக்கம் மட்டுமே என்பதை இந்த திருப்பாடல் வழியாக குறிப்பாக 5வது வசனத்தில் நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். 6வது வசனத்தில் பாருங்கள், வேற்றினத்தாரின் உரிமை சொத்தை தம் மக்களுக்கு அளித்தார், இவ்வாறு ஆற்றல் மிக்க தம் செயல்களை அவர் வெளிப்படுத்தினார். இதோ இஸ்ரவேல் ஜனங்கள் வேற்றினத்தார் முன்னே தலை குனிய வைக்காமல் உயர்த்தி வாழ வைக்கிற தெய்வமாயிருக்கிறார். நான் தேர்ந்து கொண்ட என்னுடைய மக்களை தொடர்ந்து நான் ஆசீர்வதிப்பேன், மற்ற இனத்தார்கள் முன் அவர்களை பெருமையடைய செய்வேன் என்று சொல்லி அவர்களை வாழ்வு அடைய செய்கின்றார். இதை நாம் எப்போதுமே நன்கு உணர வேண்டும். நாமும் இஸ்ரவேல் ஜனங்களைப் போல நம்பிக்கையோடு என் ஆண்டவர் என் கூடவே இருக்கிறார், அவர் நிச்சயமா எனக்கு இரக்கம் காண்பிப்பார், என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே நல்லதே நடக்கும் என்பதை உணர்ந்து ஒரு சில நேரத்தில் துன்பங்கள், வேதனைகள், சோதனைகள், கஷ்டங்கள் மத்தியில் ஆண்டவரே நம்பி வாழ்வோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய செயல்கள் உயர்ந்தவை என்று சொல்லி அவரை நாம் போற்றி பெருமைப்படுத்துவோம். நம்மை பாதுகாக்கிற தெய்வம் ஒரு நாளும் நம்மை கைவிடவே மாட்டார். ஜெபிப்போமாக. எங்களை என்னாலும் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, இதோ எங்கள் மீது செய்து கொண்ட உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து எங்களை நிறைவாக ஆசீர்வதிக்கிறீரே, எங்களை அன்பு செய்கிறீரே, உமது இரக்கத்தை எங்களுக்கு தருகிறீரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் எங்க கூடவே இருந்து எங்களுடைய பாதைகளை நீரே காண்பித்து எங்களை வழிநடத்துவீராக. இன்றைய நாளில் இந்த திருப்பாடல் வழியாக உலகத்தில் வாழ்கின்ற அனைத்து மக்கள் இனத்தாரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். எனக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு. அதோட பேசிட்டு இருக்கிறோம். சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல் மாறும் மனிதர்களை எப்படி அடையாளம் காண்பது அப்படின்னு சொல்லி அடுத்ததை எப்படி காணலாம்?
இவங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்க நம்ம கூடயும் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுடைய அந்த நிலைப்பாடு, அதாவது நம்மளுடைய கருத்துக்கள் அப்படின்றது பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரே மாதிரி இருக்காது. அதாவது இந்த சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல மாறக்கூடிய மனிதர்கள் கிட்ட இதை நம்ம வந்து கண்டறியலாம் அப்படின்றாங்க. ஸோ எப்பவுமே அவங்க பேசுற அந்த கருத்தை வந்து மாறி மாறி ஒருத்தர்கிட்ட சொல்ற அந்த குணம் இருக்கும். இல்ல அவங்களுடைய அந்த நிலைப்பாடு, இங்க ஒரு விஷயம் சொல்லிட்டு இன்னொருத்தவங்க கிட்ட வேற மாதிரி அதை போய் சொல்ற அந்த நிலைப்பாடு. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தாலே ஓகே, இவங்க வந்து சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி மாறுற மனுஷனா இருக்கான்ப்பா, எப்பா சாமி அவன் விட்டுட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். கண்டிப்பா. அதாவது இந்த சேஞ்சிங் ஒப்பீனியன்ஸ் அப்படிங்கிறப்போ ஒப்பீனியன் எல்லாருக்கும் மாறுபடும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எல்லாருடைய ஒரு விஷயம் நமக்கு சரின்னு தோணிருக்கும், அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தப்புன்னு நமக்கு என்ன பண்ணும் தோணும். இல்ல தவறுன்னு தோணுன விஷயம் பின்னாட்கள் சரின்னு தோணலாம். அப்ப அந்த ஒப்பீனியன்ஸ் பிரச்சனை கிடையாது. ஆனா இது எனக்கு ஆட்களுக்கு தகுந்தார் போல், அந்த சூழ்நிலைக்கு தகுந்தார் போல் ஒரே விஷயத்தை குறித்து ஒரே நேரத்துல வெவ்வேறு நபர்களிடம் வெவ்வேறு நிலைப்பாட்டை கூறக்கூடிய நபராக நான் இருக்கிறேன்னா நான் சூழ்நிலைக்கு ஏற்றார் போல நடிக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கிறேன். அப்ப இதே குணத்தை நான் இன்னொருவரில் காண்கின்றேன்னா அவர் குறித்து நான் விழிப்புணர்வோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். எஸ், நம்ம இன்னும் தொடர்ந்து பேசுவோம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். செப்டம்பர் 17. புனித ராபர்ட் பெலார்மின். இத்தாலி நாட்டிலுள்ள மொந்தே புல்சியானோ பகுதியில் வாழ்ந்த வின்சென்ட் பெலார்மின் சிந்தியா செர்வினி பெற்றோருக்கு கிபி 1542 ஆண்டு அக்டோபர் 4 பிறந்தார் ராபர்ட் பெலார்மின். கல்வியில் சிறந்து விளங்கிய ராபர்ட் பெலார்மின் குருவாக விருப்பம் கொண்டு கிபி 1560 ஆண்டு செப்டம்பர் 20 இயேசு சபையில் சேர்ந்து அருட்குருவானார். பிளாண்டர்சியிலுள்ள லுபைன் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியினை தொடங்கிய பெலார்மின் தப்பறைகளை விமர்சனம் செய்து உண்மையான கருத்துக்களை பகிர்வதில் சிறந்து விளங்கினார். அருட்தந்தை பெலார்மினின் அறிவுத் திறனையும் ஆளுமை திறனையும் அறிந்த திருத்தந்தை 13 கிரகோரியார் அருட்தந்தை பெலார்மினை உரோமை குருமடத்தில் குரு மாணவர்களுக்கு பேராசிரியராக நியமிக்க குரு மாணவர்களை அன்போடு வழிநடத்தி அரவணைத்தார். கிபி 1597 ஆண்டு திருத்தந்தை 8 கிளெமெண்டின் ஆலோசகராக தம் பணிகளை திறம்படச் செய்த பெலார்மின் கிபி 1598 ஆண்டு ஆயராகவும் கிபி 1599 ஆண்டு கர்தினாலாகவும் உயர்த்தப்பட்டார். இறைவனின் வெளிப்பாடு திருவிவிலியத்தில் மட்டுமல்ல, விசுவாச மரபில் உள்ளதென்றும் புனிதர்களுக்கு வணக்கம் செலுத்துவது இறைவனுக்கு அளிக்கும் ஆராதனை அல்ல என்ற திரேந்து பொதுசங்க முடிவுகளை மக்களிடம் கொண்டு சேர்த்த பெல்லார்மின் கோப்பர்நிக்கஸ் மற்றும் கலீலியோவின் புவி சார்ந்த கருத்துக்களுக்கு திருச்சபையின் சார்பில் மறுப்பு தெரிவித்தார். குடியரசின் கொள்கையாக விளங்கும் அதிகாரம் அனைத்தும் இறைவனிடமிருந்து வருகிறது, அது மக்களிடம் ஒப்படைக்கப்படுகிறது, மக்கள் அதை தங்களது தலைவர்களிடம் ஒப்படைக்கிறார்கள் என்று கூறிய பெல்லார்மின் கிபி 1621 ஆண்டு செப்டம்பர் 17 விண்ணகமடைந்தார். கோட்பாடுகள் சார்ந்த சிக்கல்களை அதிகாரத்தன்மையுடன் அணுகி முடிவெடுக்காமல் அது குறித்து விவாதித்த பின்பே முடிவெடுக்க வேண்டும் என்று கூறி திருச்சபையில் இருந்த பல்வேறு சிக்கல்களை சரி செய்த கர்தினால் பெல்லார்மினை திருத்தந்தை 11 பத்திநாதர் கிபி 1930 ஆண்டு ஜூன் 29 புனிதராக உயர்த்தி திருச்சபையின் சட்ட வல்லுநர்களுக்கு பாதுகாவலராக அறிவித்தார். புனித ராபர்ட் பெல்லார்மின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நமது வாழ்வில் இருக்கும் சிக்கல்களை சரி செய்து கொள்ள தேவையான மனதிடனை அருளுமாறு ஆண்டவரிடம் ஜெபிப்போம். அருமையான இன்றைய புனிதர் பகுதி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். எஸ், இன்றைய நாள்
சூழலுக்கு ஏற்றவாறு மாறக்கூடிய மனிதர்களை நாம் எப்படி கண்டறியலாம்? சில அறிகுறிகள். அடுத்தது என்னன்னா, அவர்கள் எப்போதுமே தன்னை மையப்படுத்திய ஒரு மனநிலையிலே என்ன பண்ணுவாங்கன்னா இருப்பாங்க. எனக்கு எல்லாம் வேணும், எனக்கு கிடைக்கணும், எனக்கு கிடைக்கிறதுக்கு நான் என்னன்னாலும் பண்ணுவேன். ஒரு நேரம் ஒருத்தர் சண்டை போட்டாதான் இந்த விஷயம் எனக்கு கிடைக்கும்னா நான் சண்டை போட்டு அதை பெற்றுக்கொள்வேன். ஒரு நேரத்துல அவங்க கிட்ட நம்ம வந்து நயந்து பேசி அவங்க கிட்ட அப்படியே காலில் விழுற மாதிரி நான் நடிச்சுதான் வாங்கணும்னா அதையும் நான் என்ன பண்ணுவேன், செய்வேன். ஸோ அப்போ எல்லாமே எனக்கு தேவை, எனக்கு என்ன மற்றவர்களை பத்தின எந்த ஒரு அபிப்பிராயமோ அவர்களை பற்றியோட மன ஓட்டங்களோ இல்லை இன்னொருத்தருடைய பெர்ஸ்பெக்டிவ் என்ன பண்ண மாட்டாங்க, அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. அப்ப இன்னைக்கு நான் அப்படிப்பட்ட சூழல்ல இருக்கிறேன்னா, எனக்கு தேவைங்கிறப்போ நான் போய் என்ன பண்றேன், பேசுறேன். அதே விஷயம் இன்னொருக்கு தேவை என்கின்ற பொழுது நான் அதுக்கு அவங்களுக்காக குரலாக நின்று நான் என்ன பண்ணுவதில்ல, பேசுறது இல்ல. அப்ப இதெல்லாம் எனக்குள்ள இருந்துச்சுன்னா நானும் ஒரு தவறான ஒரு மனிதன். திருத்திக் கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். தொடர்ந்து பேசலாம், பார்க்கலாம். பிரபல ஜென் ஆசிரமம் அது. பல திசைகளிலிருந்து பல்வேறு வகையான வயதுகளில் வந்து தங்கி பயிலும் பாடசாலை அது. அனுதினமும் காலை 11 மணிக்கு தியான வகுப்பு ஆரம்பிக்கும். 50 மாணவர்களுக்கு மேல் வந்து மௌனமாய் ஜென் அமர்வு நிலையில் அமர்ந்து தியானம் செய்வார்கள். பார்க்க மிகவும் ஆழ்ந்த அமைதி ஆர்ப்பாட்ட வேளையாக அது காட்சியளிக்கும். அதி அழகாக அது காட்சியாக மிளிரும். அந்த 1.5 மணி நேர வகுப்பிலே சில மாணவர்கள் அமர்ந்த நிலையிலேயே ஆழ்ந்து தூங்கி போவதும் உண்டு. எப்போதாவது எந்த திசையிலிருந்தாவது சல்லிசான குரட்டை சத்தமும் வருவதுண்டு. அந்த வேளைகளில் எல்லாம் பெரும்பாலும் குருநாதர் மெல்ல அருகிலே போய் ஒரு சின்ன இரட்டை பலகையால் முதுகை லேசாக தட்டுவார். சன்னமான அந்த டப் சத்தத்தை கேட்டு அவர்கள் விழித்து கொண்டு முழித்து கொண்டு விடுபட்ட இடத்திலிருந்து தியானத்தை தொடங்குவார்கள். நாளாக நாளாக அந்த தியான மண்டபத்தில் ஆங்காங்கே குரட்டை சத்தங்கள் கூடி கூடி போக எரிச்சல் அடைந்து விட்டார் அந்த வயதான குருநாதர். தனது தோட்டக்காரரை அழைத்தார். தான் செய்தது போல மெல்லிசாக ஒரு தட்டு தட்டி சத்தமான டப் சத்தத்தை எழுப்ப சொன்னார். அவரும் மண்டபம் முழுவதும் நகர்ந்தபடி அப்படியே போய் தூங்குபவர்களை, ஆழ்நிலை குரட்டை விடுபவர்களை மிகவும் சுறுசுறுப்பாக உன்னித்து கவனித்து சலிக்காமல் ஆங்காங்கே உடனுக்குடன் அருகில் சென்று சன்னமாய் முதுகிலே தட்டி டப் சத்தத்தை எழுப்பி தியானத்துக்கு உதவினார். இந்த ஏற்பாடு வருடம் முழுவதும் தொடர்ந்தது. இவ்வாறு 50 மாணவர்களுக்கும் படிப்பு முடிந்து வழி அனுப்பும் போது ஒரு மாணவர் கேட்டார், குருவே, இந்த தியான முறையிலே எங்கள் 50 பேரில் யார் துல்லியமான கவனத்துடன் தேர்ச்சி பெற்றதாக நீங்கள் நினைக்கிறீர்கள்? சொல்லுங்கள். ஒரு வினாடி கூட யோசிக்காமல் டப்பென சொல்லிவிட்டாராம் அந்த குருநாதர். சந்தேகம் என்ன, நம்ம தோட்டக்காரர் தான். சுறுசுறுப்பாய் ஆங்காங்கே அருகில் சென்று முதுகிலே தட்டி டப் சத்தத்தை எழுப்பி தியானத்துக்கு உதவினாரே, அந்த தோட்டக்காரர் தான் சிறப்பான ஜென் மாஸ்டர். விழிப்புணர்வு பெற்ற எல்லா மகான்களின் மொத்த தத்துவத்தையும் ஒரே வாசகமாக சுருக்கினால் அது இதுதான்: உணர்வின்மையே நரகம், உணர்வு நிலையே மோட்சம். இந்த உலகில் வியப்பிலும் வியப்பு என்னவென்றால், செத்த பிணங்களை பார்த்து சாகும் பிணங்கள் அழுவதுதான். அறிவு என்பது தினமும் எதையாவது கற்று விடுவது, ஞானம் என்பது தினமும் எதையாவது விட்டு விடுவது. உண்மையான வார்த்தைகள் அழகாக இருக்காது, அழகான வார்த்தைகள் உண்மையாக இருக்காது. மறந்து விடாதே நட்பே, இதயம் இல்லாதவரிடத்தில் இறைவன் இருப்பதில்லை. என்ன செய்ய? நிம்மதியை தேடி அலைவதை நிறுத்திய போதுதான் புரிந்தது எதையும் தேடி அலையாததே நிம்மதி என்று. அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதையும் சிந்தனையும் கேட்டாச்சு. அதோட இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம், பச்சவந்தி போல நிறம் மாறிக்கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களை எப்படி நாம் கண்டறிவது அப்படின்னு சொல்லி. அடுத்த எப்படி கண்டுபிடிக்கலாம்? எஸ், நீங்க நிறைய சத்தியம் பண்ணிருக்கீங்களா? சத்தியம் பண்ணதில்லை. சத்தியமே பண்ணதில்லையா? அதாவது சில நேரங்கள் சத்தியம் பண்ணா அதை காப்பாற்ற முடியுமா இல்லையான்னு தெரியாது. அதனால பண்றது எதுக்கு, பண்றதே கிடையாது. இதுதான் பாயிண்ட். என்னன்னா, நம்ம காப்பாற்றக்கூடிய ஒரு செயல் ஒண்ணு வந்து நம்ம செய்ய முடியும் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ப்ராமிஸ் பண்றது இட் இஸ் கரெக்ட். ஆனா இஷ்டத்துக்கு ப்ராமிஸ் சொல்லிட்டே இருந்துட்டு நான் கண்டிப்பா இதை செஞ்சிருவேன், ப்ராமிஸா பாரு அடுத்த வாரமே நான் வந்து செஞ்சு காமிச்சிடுறேன், ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராமிஸ் பண்ணுவாங்கல்ல. ஸோ அப்படிப்பட்டவர்கள்
சூழலுக்கு ஏற்றவாறு மாறக்கூடிய மனிதர்கள் என்பதை நாம் கண்டறியலாம். வயல்வெளியில போய் விதைகளை அள்ளி தூவுவது போல வாக்குறுதிகளையும் சத்தியங்களையும் அப்படியே என்ன பண்ணுவாங்கன்னா அள்ளி தூவிட்டே இருப்பாங்க. ஓகே, கொடுத்த வாக்குறுதியும் கொடுத்த சத்தியத்தை நிறைவேற்றுறாங்களான்னு கேட்டா கிடையாது. இன்று நான் எப்படிப்பட்ட சூழலில் இருக்கிறேன் சிந்தித்து பார்ப்போம். தொடர்ந்து பேசுவோம். ஓகே. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இயேசுவினுடைய திருப்பெயரின் சிறப்புகளை தொடர்ந்து உங்களோடு நான் பகிர்ந்து வருகின்றேன். இன்று இயேசுடைய பெயர் கேட்டதை தருகின்ற ஒரு பெயர் என்னும் செய்தி உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இயேசுடைய பெயரை சொல்லி நாம் எதை கேட்டாலும் தருவதாக இயேசுவே வாக்களித்திருக்கின்றார். யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 13, 14 இறைமொழிகளில் நாம் இப்படி வாசிக்கின்றோம். நீங்கள் என் பெயரால் கேட்பதையெல்லாம் நான் செய்வேன். எவ்வளோ பெரிய வாக்குறுதி பாருங்கள். மீண்டும் 14 வாசிக்கின்றோம். நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன் 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 என்று இயேசு ஒரு வாக்குறுதி கொடுக்கிறார். என் பெயரால். அந்த வாக்கியத்தில் எவ்வளோ அதிகாரம் இருக்கிறது பாருங்கள், எவ்வளோ வல்லமை இருக்கிறது பாருங்கள். சில சமயத்தில் சாதாரண மனிதர்கள் கூட சொல்கிறாங்க, என் பேரை போய் சொல்லு. ஒரு பரிந்துரைக்காக ஒரு கடிதத்தை கொடுத்து விடுகிறார்கள், அல்லது வாய்மொழியாக சொல்கிறார்கள். நீ அவங்ககிட்ட போய் நான் சொன்னேன், என் பேரை சொல்லு, அவங்க செய்வாங்க, அவங்க தருவாங்க என்று சாதாரண மனிதர்களே சொல்கிறார்கள். இயேசுவோ இறை மகன், அவர் கடவுளின் மகன். எனவே அவருடைய பெயருக்கு வல்லமை இருந்தது. இயேசு என்றாலே மீட்பர், விடுவிப்பவர், விடுதலை தருபவர், மீட்பவர் என்றுதான் பொருள். எனவே அந்த பெயரே நமக்கு விடுதலை தருகிறது. என் பெயரால் நீங்கள் எதை கேட்டாலும் நான் செய்வேன் என்று இயேசு வாக்குறுதி அளித்திருக்கிறார். மீண்டும் சொல்கிறார், நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் நான் செய்வேன். ஆகவே அன்புக்குரியவர்களே, இயேசுடைய பெயரை நாம் நம்பிக்கையோடு பற்றி கொள்ள வேண்டும். இந்த பெயர் வல்லமை மிக்க பெயர், இந்த பெயர் ஆற்றல் மிக்க பெயர், இந்த பெயர் அனைத்து பெயர்களிலும் மேலான பெயர். எனவே இயேசுடைய பெயரை நாள்தோறும் நாம் நம் நாவால் உச்சரிப்போமாக. திருப்பாடல் 34:1 சொல்கிறது, ஆண்டவரை நான் எக்காலும் போற்றுவேன், அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். எனவே இயேசுடைய பெயர் நம் நாவில் புகழ்ச்சியாக ஒலிப்பதாக. இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு மாட்சி என்று இயேசுடைய பெயரை சொல்லி நாம் போற்றுவோமாக. அதன் வழியாக அந்த பெயரை பயன்படுத்தி நாம் கேட்பதையெல்லாம் செய்வதாக இயேசு சொன்ன அந்த வாக்குறுதியை நாம் நமதாக்கி கொள்வோமாக. இயேசுடைய பெயர் நமக்கு கேட்பதையெல்லாம் பெற்றுத் தருகிறது என்ற நம்பிக்கையில் நாம் இயேசுடைய பெயரை பயன்படுத்துவோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. அருமையான இயேசுவின் ஆளுமைகள் பகுதி நம்ம பார்த்துட்டோம். ஜோயஸ் இன்றைய நாள்ல நம்ம பேசிட்டு இருக்கோம். சூழ்நிலைக்கு ஏற்றவர் மனிதர்கள் நம்ம கூட இருந்தா அவங்களை கண்டறியலாம். இப்படிப்பட்ட சில நம்ம லிஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு இருக்கோம். அடுத்தது அவங்களை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில நேரம் நமக்கு ஃபேவரா பேசுங்க வாங்க அப்படின்னு என்ன பண்ணிருப்போம், சிலர் கூட்டு போயிருப்போம். ஆப்போனன்ட் சைடு வந்தவங்க பாத்தீங்கன்னா பயங்கர வெயிட்டா, பயங்கர ஒரு மாதிரி அவங்க வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஒரு பேலன்ஸ் வெயிட்டா இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுச்சா உடனே நம்ம கூட என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பக்கமும் நியாயம் இருக்குல்ல, அவங்க பக்கம் நியாயத்தையும் பார்க்கணும்ல தாவிடுவாங்க. இப்போ யார் அங்க நிர்கதியா நிற்போம் அப்படின்னு பார்த்தா ஸோ இப்போ அப்படிப்பட்ட குயிக்கா உடனடியா அந்த சைடு சேஞ்ச் ஓவர் பண்ணக்கூடிய நபர்கள் நம்ம கிட்ட சொல்ற வரைக்கும் ஆமா அது அப்படிதான், நம்ம போய் கண்டிப்பா கேட்கணும். நீ போய் இது மாதிரி மனிதர்கள் வந்து நான் வந்து 2008 காலேஜில் படிச்சுட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறப்போ எங்க காலேஜில் வந்து இன்டர் டிபார்ட்மெண்டல் காம்படிஷன்ஸ்லாம் ரொம்ப கிராண்டா நடக்கும். அப்போ அங்க ஒரு துறை வந்து ஜெயிக்கும்னு எதிர்பார்த்த ஒரு துறை என்ன பண்ணல, ஜெயிக்கல. அப்போ அங்கே உள்ள சீனியர்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இதெல்லாம் சும்மா விடக்கூடாது தம்பிங்களா, நம்ம பிரின்சிபல் இதில் வந்து ஒரு பெரிய மால் ப்ராக்டிஸ் நடந்துருச்சு. எப்பவுமே இந்த சொல்லுவோம் இல்லையா, அதாவது நமக்கு முடிவு ஃபேவரா இல்லைன்னா இதில் ஏதோ மால் ப்ராக்டிஸ் நடந்துருச்சு, இது அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு ஃபேவரா சொல்லிட்டாங்க, அதனால இதெல்லாம் போய் கேட்கணும் நம்ம அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாரு ஒரு அண்ணன் எல்லாரும் என்ன பண்ணிட்டாருன்னா, எங்க டிபார்ட்மெண்ட் பசங்க வந்து பயங்கரமா வந்து எல்லாரும் தூண்டி விடுறாரு. போயிட்டு நானும் அந்த கூட்டத்தில் என்னென்ன நமக்கு வித்தியாசம், அதான் ஃபர்ஸ்ட் இயர் காலேஜுக்குள்ள போயிருக்கிறோம், நிலவரமே என்னன்னு நமக்கு தெரியாது. அங்கே போயிட்டு இவங்க எல்லாம் அப்படி தூண்டி விட்டு எல்லாம் போனோம். எல்லாரும் நாங்கள் எதுக்கு ஏன்னே தெரியாம நாங்கள் என்ன பண்றோம், சீனியர் கூப்பிட்டாங்கன்னு சொல்லி நிக்கிறோம். பிரின்சிபல் ஃபாதர் வந்துட்டாரு, இவங்க பிரச்சனை பண்றாங்கன்னு தெரியும். அவர் அவரு செக்ரட்டரி ஃபாதர்லாம் வந்துட்டாங்க. வந்த உடனே இந்த தூண்டி கூட்டு போனார் திரும்ப, அந்த ஆளை காணும். அவங்க நிக்க எதுக்கடா நிக்கிறீங்க அப்படின்னு, எங்கடா கூட்டு வந்தோம் எங்கடா தேடுங்கடா அப்படின்னு பார்த்தா அந்த நபர் ஆளை காணும். டக்குன்னு பார்த்தா இல்லைங்க ஃபாதர் இப்படி ஒரு பிரச்சனைங்க ஃபாதர், அதனால சரி நாங்கள் பேசி சால்வ் பண்ணிக்க போறோம், ஒன்றும் பிரச்சனை அப்படின்ட்டாரு. உடனே
இந்த மனுஷன் தான் இவ்வளவு வீர ஆவேசமா பேசிட்டு இருந்தாரு அப்படின்னு. அப்புறம் அவரை நாங்க வேற ஒரு கூட்டமா போய் நின்றுட்டோம். கல்லூரி முடிக்கிற வரைக்கும் எனக்கு அவரை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அந்த இன்சிடென்ட் தான் ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்போ இந்த மாதிரி குயிக்கா சைடு சேஞ்ச் ஓவர் ஆகக்கூடிய மனிதர்களிடம் விழிப்புணர்வாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் என்பதை நாம் கருத்தில் கொள்வோம். தொடர்ந்து பேசுவோம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். அதுக்குள்ள ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வருவோம். நிகழ்ச்சிகள் உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். சிறப்பான நாள்ல பேசிட்டு இருக்கிறோம். கல்பனா, நிறம் மாறக்கூடிய மனிதர்களை எப்படி நாம் அடையாளம் காண்பதுன்னு சொல்லி அடுத்ததா என்ன சொல்றீங்க? நிறம் மாறக்கூடிய நிறங்கள் கூட ரொம்ப அழகுதாங்க. ஆனா இப்படிப்பட்ட மனிதர்கள் நம்ம கூட இருக்குது வெரி டேஞ்சர் அப்படின்னு தான் பேசிட்டு இருக்கோம். அடுத்ததா பாத்தீங்கன்னா இவங்க வந்து தனக்கு தேவை அப்படின்றப்போ நம்ம வந்து ஒரு காரியம் எப்படியாவது வந்து இவங்களை வச்சு நம்ம செஞ்சிடணும்ப்பா அப்படின்னு அவங்க ஒரு முடிவு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளோ அடி நீலைக்கு போகணுமோ அப்படி போய் அந்த காரியத்தை நிறைவேற்றிப்பாங்க. இல்லை எவ்வளோ ஐஸ் வைக்கிறோமோ அவ்வளோ ஐஸ் வச்சு அந்த காரியத்தை நிறைவேற்றிப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மட்டமான காரியத்தை செஞ்சாவது அவங்க தன்னுடைய தேவை நிறைவேறினா போதும் அப்படின்னு நினைச்சு அந்த செயலை செய்வாங்க. நிச்சயமா நம்மளே சில மனிதர்களை பார்த்திருப்போம். அதாவது இப்போ இந்த குடும்பங்கள்ல சொத்து பிரச்சனை நடக்கிறப்போ பாத்தீங்கன்னா சிலர் வந்து பயங்கர ஊன்னு என்ன பண்ணுவாங்கன்னா சத்தம் போட்டுட்டு நிற்பாங்க. அவங்க ரொம்ப இப்போ இவரிடம் அடிபணிந்து கொஞ்சம் அப்படி இப்படின்னு கொஞ்சம் பாசத்தை வச்சு இப்படி காட்டணும்னு அவங்க ஏமாந்துருவாங்க. ஈஸியா கையெழுத்தெல்லாம் வாங்கிடலாம் அப்படிங்கிற நிலையில அப்படியே ரொம்ப எவ்வளோ தன்னை தாழ்த்தி கொள்ள முடியுமோ அவ்வளோ தாழ்த்தி காலில் விழ சொன்னா காலில் விழுவாங்க. நடக்கும்போது காலில் முள்ளு குத்துருவாங்க. கையில நடுவுல எல்லாம் என்ன பண்ணுவாங்க, கையெல்லாம் விட்டலாம் தாங்குன்னு தாங்குவாங்க. ஸோ அப்போ அவர்களுக்கு தேவைப்படுகின்ற பொழுது வென் தே நீடட் அவங்களால எவ்வளவு அடிநிலைக்கு கீழே இறங்கி போக முடியுமோ அவ்வளோ இறங்குறதுக்கு அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, யோசிக்க மாட்டாங்க. அப்போ நாம ஒரு கட்டத்தில் இப்படிப்பட்ட மனிதர்களை சந்திக்கிறோம். இல்லை இவன் இப்படி எல்லாம் இருந்தான், இப்படி ஒரே அதாவது ஓவர் நைட்ல எப்படி சேஞ்ச் ஆனா, ஒரே நாள் இரவில் எப்படி உங்களால இவ்வளவு பெரிய சேஞ்சஸ் வர முடியுது? அப்போ அதை நம்ப முடியல இல்லையா? அந்த நம்பிக்கை இல்லாத போது அவரை நாம் நம்ப வேண்டிய தேவை கிடையாது. ஸோ அப்போ அதில் நாம் விழிப்புணர்வோடு இருப்போம். நாமும் அத்தகைய இளைநிலைக்கு சென்று விடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப கவனத்தில் கொள்வோம். தொடர்ந்து பேசலாம். பகுதி பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மனிதர் எல்லாருமே கடவுளிடம் பிரார்த்தனை செய்ய செபிக்க விரும்புகிறார்கள். அதற்கான பல்வேறு முயற்சிகளிலும் ஈடுபடுகின்றார்கள். ஒரு சிலர் இதிலே வெற்றி காண்கிறார்கள். ஒரு சிலர் நான் பலமுறை ஜெபித்தேன், எதுவுமே நடைபெறவில்லை என்று மனமொடிந்தும் போகிறார்கள். இதோ நம்முடைய ஜெபம் எப்படி அமைய வேண்டும் என்று நமது தேசத்தந்தை மகாத்மா காந்தி அவர்கள் அழகாக இப்படி ஒரு குறிப்பை விட்டு சென்றிருக்கின்றார். அவர் கூறுகிறார், இட் இஸ் பெட்டர் இன் பிரேயர் டு ஹாவ் எ ஹார்ட் without words than words without a heart. பாருங்கள், அந்த வேர்ட் ஹார்ட் என்ற இந்த இரண்டு வார்த்தைகளை அவர் பல்வேறு விதமாக அழகாக பயன்படுத்தி ஆழமான ஒரு கருத்தை சொல்லுகிறார். அதாவது இதய ஒன்றிப்பு இல்லாமல் வெறும் வார்த்தைகளால் ஜெபிப்பதை விட வார்த்தைகள் இல்லாமல் இதயம் ஒன்றித்து ஜெபிப்பது சிறந்த ஜெபமாகும். பல்வேறு பாரம்பரியங்களை நாம் அறிவோம். ஒவ்வொரு மதத்திலும் ஜெபிக்கின்ற பல்வேறு வழிகளும் விதங்களும் இருக்கின்றன. ஆனால் எல்லாவற்றிற்கும் மிக முக்கியமான ஒன்று அந்த இதய ஒன்றிப்பு. எந்த இதயம் கடவுளிடத்திலே குரலெழுப்பி ஜெபிக்க விரும்புகிறதோ அந்த இதயம் ஆண்டவரோடு இணைந்திருக்க வேண்டும். அப்படி இணைந்திருக்கவில்லை என்றால் நாம் எத்தனைதான் வார்த்தைகளை சொன்னாலும் எத்தனைதான் ஸ்லோகங்களை ஓதினாலும் நமக்கு அதனால் பயன் இருக்கப் போவதில்லை. அதைத்தான் மகாத்மா காந்தியடிகள் அழகாக இப்படி குறிக்கின்றார். இதய ஒன்றிப்பு இல்லாமல் வெறும் வார்த்தைகளால் ஜெபிப்பதை விட வார்த்தைகளே இல்லாமல் இதயம் ஒன்றித்து ஜெபிப்பது சிறந்த ஜெபமாகும். கிறிஸ்துவ பாரம்பரியத்திலும் இன்னும் உலகத்தின் பல்வேறு சமய பாரம்பரியங்களிலும் வார்த்தைகளே பயன்படுத்தாமல் மனம் ஒன்றித்து தியானத்தில் ஈடுபட்டு ஜெபிக்கின்றவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். எனவே நண்பர்களே, இந்த வார்த்தைகளை நாம் நமது தேச தந்தை காந்தி அவர்களிடமிருந்து கற்றுக்கொண்டு இதயம் ஒன்றித்து வார்த்தையோடு அல்லது வார்த்தை இல்லாமல் இதய ஒன்றிப்பால் ஜெபிக்க நாம் முன்வருவோம்.
பயன் பெறுவோம். உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். சிறப்பான ஆண்டவர் வாக்கு பகுதி நம்ம பார்த்துட்டோம் ஜோ. எஸ், இன்றைய நம்ம பேசிட்டு இருக்கோம் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மாறக்கூடிய மனிதர்கள், பச்சோந்தியாகவோ இல்ல நிறங்கள் மாறக்கூடியதோ ஏதோ ஒன்று. ஆனால் அப்படிப்பட்ட மனிதர்கள் நம்ம கூட இருக்காங்களா அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்குது நல்லது. அடுத்ததான் அடுத்ததா எப்படி இருப்பாங்கன்னா, இப்போ ஒரு வெற்றி அப்படின்னா உடனே முதலா கொண்டாடுவதற்கு இதெல்லாம் நம்மளால தான் நடந்துச்சு, இதெல்லாம் நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை அதுல வந்துருச்சு, ஒரு சிக்கல் அப்படின்னு வந்துருச்சுன்னா ஆள் எங்க போறாங்க எப்படின்னு பின்னாடி கூட இருக்க மாட்டாங்க, காணாமே துண்டை காணும் துணியா காணும் ஓடியே போயிடுவாங்க. ஸோ அப்போ இப்படிப்பட்ட மனிதர்கள் என்னுடைய மகிழ்ச்சியின் போது என்னோடு உடன் இருப்பார்கள், என்னுடைய சோகமான சூழ்நிலையின் போது எங்கிட்ட என்ன பண்ண மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க, எங்கேயாவது ஓடி போயிடுவாங்க, நான் தேடக்கூடிய நபர். ஆனா நான் மீண்டும் அதில் வெற்றியை நோக்கி ஒரு பாதையில பயணிக்கிறேன்னா திரும்ப என்ன பண்ணுவாங்க, வந்து ஒட்டிக்குவாங்க. ஸோ அப்போ அந்த சில நேரங்கள் வந்து நண்பர்களோடு பேசிட்டு இருக்க எனக்கு வேக்காசு ஒண்ணுமே கிடையாதா அப்படிம்பாங்க. வேக்காசுனா என்னடா அப்படின்னு கேட்டா வெக்கமான சூடு சொரணை அப்படின்னு. ஸோ அப்போ இந்த மாதிரி வெற்றியின் போது மட்டுமே உடன் இருப்பார்கள், நம்மளோட தோல்வியின் போதோ சறுக்களின் போதோ நம்ம கூட இருக்க மாட்டாங்க. அப்ப அப்படிப்பட்ட மனிதர்களை அடையாளம் கண்டு விலக்கி விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. நாமும் அப்படிப்பட்ட மனிதர்களாக இருந்து விடுதலும் கூடவே கூடாது என்பதை நம்ம தெளிவா இருக்கணும். இன்னும் நம்ம தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம். இந்தியராகிய நாம் என்ற இந்த தொடரின் வழியாக உங்களை மீண்டும் ஒருமுறை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் இனிய நாளாக இருக்க உங்களுக்கு வாழ்த்துக்களை அன்போடு பரிமாறிக்கொள்கிறேன். இன்று நாம் பார்ப்பது மீண்டும் அரசியலமைப்பு சட்ட பிரிவு 21 உயிர் வாழும் உரிமை. இப்போ நம்ம அடிக்கடி கேள்விப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், பத்திரிகைகள் எல்லாம் பார்க்குறது என்ன அப்படின்னு சொன்னால், காவல் நிலைய மரணம் அல்லது லாக்அப் டெத் என்று சொல்லப்படுகின்ற அல்லது கஸ்டோடியல் டெத் என்று கூட சொல்வார்கள். காவலில் இருக்கிற பொழுது மரணம் அடைவது, அதாவது ஒரு நபரை வந்து நீதிமன்ற ஆணைப்படி காவலில் வைக்கிறார்கள் அல்லது நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்வதற்கு முன்பாகவே கூட கைது செய்து காவலில் வைத்திருப்பார்கள். அங்கே காவல் நிலையத்தில் அவர் மரணம் அடைந்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் காவல்துறை என்ன சொல்லுவாங்க, அது அவர் வரும்போதே நோயாக இருந்தார், அவர் ஹார்ட் ப்ராப்ளம் இருந்து அல்லது வந்து வந்த இடத்துல தடுக்கி விழுந்து இறந்துட்டாரு, இந்த மாதிரி சொல்லுவாங்க. சில நேரங்களில் அது உண்மையும் இருக்கலாம், ஏன்னா எப்படி இருந்தாலும் அது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்கு அது போகும், அதனால உண்மையும் இருக்கலாம். பல நேரங்களில் அதில் உண்மை இல்லாமலும் இருக்கலாம். அப்படி காவல் நிலையத்தில் நிகழ்கிற மரணங்களுக்கு யார் பதில் சொல்வது, அவர்களுடைய உயிர் எப்படி பாதுகாக்கப்படாமல் அநியாயமாக பறிபோய்விட்டதென்றால் அதற்கு யார் பொறுப்பு என்பதை பற்றி டி.கே. பாசு வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் என்கிற வழக்கிலே 1997 மிக தெளிவான வரையறைகள் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றன. அதுக்கு பிறகுதான் இந்த வழக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான வழக்கு, டி.கே. பாசு வழக்கு என்று சொல்வார்கள், வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்காளத்தில் நடைபெற்ற ஒரு புகழ்பெற்ற இது. இந்த டி.கே. பாசு தான் அது அந்த வழக்கில் தான் அவங்க ஒரு 10 நடைமுறைகளை காவல் நிலையத்தில் கடைபிடிக்க வேண்டும் என்பதை பற்றி இன்னைக்கு நீங்க போய் பார்த்தீங்கன்னா எல்லா காவல் நிலையத்திலையும் ஒரு போர்டு தொங்கும். உங்களை நான் சொன்ன அடிப்படை கடமைகளை 10 எழுதி வீட்டில் தொங்க விடுங்க, அதே மாதிரி காவல் நிலைய வளாகத்துக்குள்ள போனோடனே அந்த 10 தொங்கிட்டு இருக்கும். அதில் சொல்லும் ஒருவர் கைது செய்யப்படும் போது கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகள், கைது செய்யப்பட்டவுடைய உரிமைகள் பற்றி அந்த 10 சொல்லும். அவர் யாரு என்ன செய்யணும், அவரை எப்படி விசாரிக்கணும், அவர் நண்பரை பார்க்கறதுக்கு அவர் வழக்கறிஞரை பார்க்கறதுக்கான அனுமதி, 24 மணி நேரத்தில் மஜிஸ்ட்ரேட்ட இன்ஃபார்ம் பண்ணணும், அவர் நெருங்கிய உறவினரிடத்தில் தகவல் சொல்லணும், இப்படி இதெல்லாம் இன்றைக்கு. ஏன்னா இப்படிப்பட்ட அநியாய மரணங்கள் அதிகம் நிகழ்கிற பொழுது காவல்துறை மீதும் சட்டத்தின் மீது மக்களுக்கு நம்பிக்கை இழந்து போய்விடுவார்கள். அதனாலதான் அந்த டி.கே. பாசு இந்த வழக்கு என்பது மிக மிக புகழ்பெற்ற வழக்காக, அதிலிருந்து தான் மனித உரிமைகளை பாதுகாப்பதற்காக இந்தியா முழுவதும் இருக்கிற எல்லா காவல் நிலையங்களிலும் அந்த 10 கட்டளைகளையும் எழுதி போட சொல்லி இருக்கிறார்கள். அது நீங்க போனா கண்டிப்பா பார்க்கலாம். அந்த வழக்கு தான் மிக தெளிவாக சொல்லுகிறது, அப்படி ஒரு நபர் இறந்து போனார் என்றால் அதற்காக அந்த ரிட் கோர்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு, அதாவது நீதி பேராணை தான் இதுல நம்ம வழக்கு போடுவோம், நீதி பேராணை ஒரு ரிட்டு தான் போடுவோம். அந்த ரிட் கோர்ட், இந்த நீதி பேராணை நீதிமன்றம் கண்டிப்பாக அவர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்கி உத்தரவிடும். அநியாயமாக அவர்கள் கொல்லப்பட்டிருப்பது நிரூபிக்கப்பட்டால் கண்டிப்பாக அரசு இழப்பீடு வழங்குவதற்கு ஆணையிடுகிறது. இது ஏன்னா இது நிறைய பல நேரங்களில் நீங்க வாசித்திருப்பீங்க, காவல் நிலைய லாக்அப் மரணம் அப்படின்னு சொல்லிட்டு. அது நம்முடைய பையனா இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரன பையனா இருக்கலாம்,
யாருடைய ஒரு மகனோ மகளாவது இருக்கலாம். ஆனால் அவர்களுடைய உயிரும் புனிதமானதுதான். இந்த நாட்டினுடைய குடிமக்கள் என்கிற அடிப்படையில் அவர்களுடைய உயிரும் புனிதமானதுதான், அவர்களுடைய உயிரும் மதிப்புக்குரியதுதான். அப்படி அவர்கள் அநியாயமாக இறந்து போனால் அதற்கு உரிய இழப்பீடு வழங்கப்படுகிறது, அதற்கு உரியவர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள் என்பது நமக்கு கண்டிப்பாக நம்பிக்கை தருகிற ஒரு செய்தி. எனவே காவல் நிலையங்களில் முறைப்படியான மனித உரிமை கோட்பாடுகள் கடைபிடிக்கப்பட வேண்டும். குறிப்பாக DK பாசு வழக்கில் சொல்லப்பட்டிருக்கின்ற இந்த முறைமைகள் கடைபிடிக்கப்பட வேண்டும் என்பது எல்லோருடைய எதிர்பார்ப்பும். ஏன்னா ஒரு ஒற்றை மகனை எல்லாம் வச்சுட்டு இருக்கிற ஒரு பெற்றோர் அந்த குழந்தையை இழந்து போனாங்கன்னு சொன்னா என்ன ஆகும்? அதுவும் குறிப்பாக பல நேரங்களில் அரசுக்கு விரோதமாக செயல்பட்டதாக கூறி கைது செய்யப்படுகிற கலவரம் விளைவித்தார்கள், அரசுக்கு எதிராக செயல்பட்டார்கள் சொல்லி அரெஸ்ட் பண்ணிட்டு போற நிறைய பேர் அப்படிப்பட்ட காவல் நிலைய அல்லது எமர்ஜென்சி அமலில் இருக்கும் போதெல்லாம் இது நிறைய நடக்கிறது. எனவே அப்படிப்பட்ட சூழல்களில் தான் இந்த வழக்கு மிக முக்கியத்துவம் பெறுகிறது. நம்முடைய குழந்தைகளின் உயிரை பாதுகாப்பதற்கான மிக ஒரு உன்னத இடமாக நீதிமன்றங்கள் திகழ்கிறது என்பதை இந்த வழக்கு நமக்கு நிரூபிக்கிறது. இந்த நாளில் இணைந்தமைக்காக உங்கள் அனைவருக்கும் இதயபூர்வமான வாழ்த்துக்கள். அருமையான இந்தியராகிய நாம் பகுதி பார்த்துட்டோம். அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில பச்சுவந்தி மனிதர்கள், நிறம் மாறக்கூடிய மனிதர்கள், தேவைக்கு ஏற்றாற்போல் சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் மாறக்கூடிய மனிதர்கள், இப்படி நிறைய விஷயம் சொல்லிட்டே போகலாம். அப்படிப்பட்டவர்களை எப்படி அடையாளம் காணுவது அதான் பேசிட்டு இருக்கோம். அடுத்தது என்ன சொல்றாங்க? அடுத்தது பாத்தீங்கன்னா தன்னுடைய காரியம் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் அவங்க வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம் இல்ல, ஒரு பெரிய ஒரு சாதனை படைச்சிருந்தா கூட பெருசா வாயில இருந்து சூப்பரா பண்ணப்பா, நல்லா பண்ண அப்படின்னு ஒரு பெரிய வாழ்த்துக்கள்லாம் வந்திருக்காது. ஆனா அவங்களுடைய காரியம் ஏதாவது ஒண்ணு ஆகணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப, அதாவது புகழ்ச்சியோட எல்லைக்கே போய் ஒருத்தவங்களை புகழ போயிருப்பாங்க. சோ அப்படிப்பட்டவர் நம்ம கூட இருக்காரு அப்படின்னா அவர் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறக்கூடியவன்றதே நம்ம வந்து கொஞ்சம் விழிப்புணர்வு. கண்டிப்பா நம்ம தெளிவா ஒரு விஷயத்துல நம்ம தெளிவா இருந்துட்டோம்னா இதுல நம்ம சிக்காம தப்பிச்சுக்கலாம். யார் ஒருத்தவங்க நம்மள அதிகப்படியா புகழ்றாங்களோ அவங்க நமக்கு ஆப்பு ரெடி பண்ணிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அப்ப அப்படி புகழக்கூடிய நபர்கள் நீங்க எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, உங்களை தவிர வேற யாராலையும் இதை என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது தெரியுமா, நீங்க தான் இது எல்லாமே ஆணி வேறு, நீங்க இல்லன்னா அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு. நம்மளே ஒரு நிமிஷம் அப்படியே பல்ப் மாதிரி உட்காந்து யோசிச்சிருவோம், நம்ம அப்படின்னா பண்ணிட்டு பெருசா ஒண்ணுமே பண்ணல, யோசிச்சுட்டா பிரச்சனை இல்லை. ஒருவேளை அவங்க சொல்றது உள் வாங்கிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் நமக்கு அவங்க வைக்கக்கூடிய ஆப்பு, அதனுடைய ஃபர்ஸ்ட். அப்ப நாமளா தேடி போய் ஆப்புல உட்காந்த மாதிரி ஆயிரும். ஸோ அப்போ இந்த மாதிரியான முகஸ்துதி செய்யக்கூடிய மனிதர்கள் சொல்றாங்களா, அவன் அதாவது ஒரு திரைப்படத்துல வந்து செந்தில பார்த்து ஒருத்தர் பிச்சை கேட்டு வருவாரு, நடிகர் செந்தில் உட்காந்துருப்பாரு, நீங்க நீடூழி வாழணும் அதுன்னு வாழணும், இவன் உடனே சொல்லுவான் அண்ணனுக்கு இட்லி பார்சல் பண்ணு, சட்னி பார்சல் பண்ணு அப்படின்னு எல்லாம் சொல்லுவான். அவரு நின்றுட்டே இருப்பாரு, கிளம்புறப்ப என்ன இன்னும் போலையா அப்படின்னு, நீங்க சொன்ன இந்த இட்லி இல்லலாம் வரல அப்படிமா, எப்பா நீ 100 வருஷம் வாழ்வேன்னு சொன்னா நான் வாழ்வேன்னு உன்னால உறுதியா சொல்ல முடியுமா, இல்ல நான் சந்தோஷப்படணும்னு நீ சொன்ன, நீ சந்தோஷப்படணும்னு நான் உனக்கு சொன்னேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு போவார். அப்போ அது போல இன்னைக்கு நம்மள முகஸ்துதி பண்றாங்க, ஆஹா ஓகனா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு அங்கிருந்து கடந்து போயிடணுமே தவிர அதை உள்வாங்கி கொண்டோம்னா நமக்கு தான் அது பேராபத்தை விளைவிக்கும். கண்டிப்பா நம்ம இன்னும் தொடர்ந்து பேசுவோம், பார்த்த பகுதி பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்னென்னா, விதைகள். எந்த பயிர் பண்ண போகிறீங்களோ அந்த பயிரில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த அதிக உற்பத்தி திறன் உள்ள விதைகள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான முக்கியமான பதிவுங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேங்க, ஒரே ஒரு சீசனில் இப்போ நம்ம ஒரு பயிர் பண்ணுறோம். இப்போ அந்த பயிர் பண்ணும்போது இப்போ நிலக்கடலை போடுறோம் அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வகையிலான கடலைகள் ஒரு ஏக்கருக்கு சிறப்பாக கவனிச்சிங்கன்னா 1000 கிலோ அது உற்பத்தி தருதுன்னு வச்சுக்கோங்க. அதே நேரத்தில் ஆந்திராவில் இருக்கக்கூடிய இன்னொரு வகை கடலை, அதாவது கிர்னார் 5ன்னு சொல்லுவாங்க, அந்த வகை கடலை வந்து உத்தேசமாக 1600லேருந்து 1800 கிலோ உற்பத்தி தருதுங்க. அதே இதில் வந்து அடுத்த லெவலில் இந்த கதரின்னு ஒரு கடலை இருக்குங்க, அது வந்து 1800லேருந்து 2100 கிலோ கடலை தருது. உளுந்து அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வம்பன் 8 வம்பன் 11 380 கிலோ நமக்கு உற்பத்தி கொடுக்குது. 380 கிலோ உற்பத்தி கொடுக்குது ஒரு ஏக்கருக்கு. அப்படின்னா எல்பிஜி 904 460லேருந்து 520 கிலோ கொடுக்குதுங்க. அதே இதில் எல்பிஜி 934 இந்த ரகம் பார்த்திங்கன்னா சர்வசாதாரணமாக 650லேருந்து 700 கிலோ கிடைக்கிது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நெல் ரகங்கள்
உத்தேசமாக 2400 2600 கிலோ கிடைக்குதுங்க. அதே நேரத்தில் KNM 1638 இந்த மாதிரி வகையான நெல் ரகம் 3200 3300 கிலோ நமக்கு தருதுங்க. எல்லாரோட நிலத்துலையும் நம்ம பார்க்குறோம். இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, எந்த ஒரு தாவரத்தை எடுத்துட்டாலும் இன்றைக்கி மார்க்கெட்டில் விற்கக்கூடிய விதைகளில் எது அதிகமான உற்பத்தி திறன் தருது. ஏன்னா நம்ம உழைக்கிறதுக்கு தயாராக இருக்கோம், எப்படினாலும் பணம் செலவழித்து ஒரு காரியம் செய்கிறோம், எதுலேயும் நம்ம குறை வைக்கலை. வேலையாளுக்கு சம்பளம், தண்ணீர், எல்லா கட்டமைப்புக்கும் பணம் செலவழிக்கிறோம். அவ்வளோ செலவழித்தோம், எது வித்தியாசப்படுத்தும்? உற்பத்தி. அந்த உற்பத்தி அதிகம் வரணும்னா எந்த பொருள் அதிக உற்பத்தி தரும்னு தெரிஞ்சுட்டு அந்த பயிரை நடவு பண்ணணும் அப்படிங்கிறதான் என்னுடைய செய்தி. இப்போ பீர்க்கங்காய் போடுறீங்கன்னு வைங்களேன், சாணியான்னு ஒரு ரகம் இருக்குது. அந்த சாணியா ரகத்தோட முக்கியத்துவம் என்னென்னா 75 சென்டிமீட்டர் நீளம், பச்சை கலர், ஒரே மாதிரி அளவு, உடைச்சா மென்மையான திசுக்கள். அப்போ ஒரே மாதிரி இருக்கிறப்ப நீங்கள் பேக் பண்ணுறது ஈஸி, வாங்குறவங்களுக்கு பார்க்க பிடிக்கும். அப்போ அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிறப்ப உங்களுக்கு அதிகமான விளைச்சலும் கிடைக்கிறப்ப கூடுதல் வருமானம் கிடைக்கும். இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. எந்த பயிர் எடுத்துட்டாலும் சரி, உங்களுக்கு அது தெரியுதான்னு பாருங்கள். உங்களுக்கு அது தெரிஞ்சுக்கிறதுல ஏதாவது சிரமம் இருந்துச்சுன்னா தயவுசெய்து கேளுங்க. நீங்கள் என்ன சாகுபடி பண்ண போகிறீங்க, அதில் இருக்கக்கூடிய சிறப்பான விதை எங்கே இருக்குது? ஒன்று உங்கள் ஊரில் இருக்கலாம், அல்லது வேறு ஊரில் இருக்கலாம், உங்கள் கடைகளில் இருக்கலாம், இல்லை வேறு ஊர் கடையில் இருக்கலாம். எங்கே கிடைக்கும் அது உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். தெரியலன்னா கேளுங்க. இப்போ கோட்டா 3 அப்படின்னு ஒரு ரகம் இருக்குங்க உளுந்தில். அந்த கோட்டா 3 ரகத்தோட முக்கியத்துவம் என்னென்னா, ஒரு ஏக்கருக்கு நான் ஏற்கனவே சொன்னதெல்லாம் 700 கிலோ வரலும் சொன்னேன். இது 1000 கிலோ தருதுங்க. ராஜஸ்தானோட உளுந்து அதிகமான லாபம் தருது. அப்படிங்கிறப்ப ஏன் அதை போடக்கூடாது? 1 கிலோ 80 ரூபாய் வச்சாலும் நம்மளோட தமிழ்நாட்டு இதை பண்ணும்போது உத்தேசமாக 24,000 ரூபா கிடைக்கும். அதே இது இப்போ கோட்டா 3 கிடைச்சா 1000 ரூபா கிடைக்குதுன்னா அதே பொருளுக்கு 1 லட்ச ரூபாய் வரல உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. குறைஞ்சபட்சம் 90,000 கிடைக்கும். 25,000 எங்கே இருக்குது, 90,000 எங்கே இருக்குது? இதில் என்ன முக்கியம்னா, நமக்கு இப்படி ஒரு பொருள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது தான். தெரியலன்னா தெரிஞ்சுக்கணுங்க. தெரிஞ்சு அதை வாங்கி முன்கூட்டியே திட்டமிட்டு வாங்கி அதை நடவு செய்யணும். நீங்கள் எந்த பகுதியாக இருந்தாலும் இதுதான் முக்கியம். சரிங்களா? மீண்டும் சந்திப்போம். மிக சிறப்பான பகுதி உழவும் உயர்வும் நம்ம பார்த்துட்டோம். சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மாறக்கூடிய மனிதர்கள் நம்ம கூட இருக்காங்க, பயணம் செய்யறாங்க அப்படின்னா அது உண்மையாவே ஒரு பேராபத்துக்குரிய ஒரு விஷயம் அப்படின்றத நம்ம இன்னைக்கு சிந்திச்சுட்டு இருக்கோம். அடுத்ததாக அவங்க எப்படி அறியலாம்? ஸோ அடுத்த அந்த ஃப்ளக்சுவேஷன் வீடுகளில் பார்த்தீங்கன்னா கரண்ட் ஃப்ளக்சுவேஷன்ஸ் திடீர்னு வரும், திடீர்னு போகும், திடீர்னு வரும், திடீர்னு போகும், டப்பு டப்புன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கும் இல்லையா? அது போல இவருடைய நட்பு நிலை அப்படிங்கிறது இருக்கும். திடீர்னு இருப்பாங்க, திடீர்னு இருக்க மாட்டாங்க. திடீர்னு நல்லா பேசுவாங்க, திடீர்னு என்ன பண்ண மாட்டாங்க, கண்டுக்கவே மாட்டாங்க. இப்போ ஒரு சில நேரங்களில் நமக்கு அலுவலகத்தில் நம்ம ஒரு மேலதிகாரி அதுக்காக உயர்வதற்கான ஒரு சான்ஸ் இருக்குது. எல்லாரும் சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு தான்ப்பா நெக்ஸ்ட் ப்ரொமோஷன் கொடுப்பாங்க, உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு நம்மளை சொல்கிறாங்கன்னா உடனே நம்மளை ஒட்டி வருவாங்க. பயங்கரமாக நமக்கு என்னென்ன ஃபேவர் பண்ணுமோ எல்லாமே என்ன பண்ணுவாங்க, செய்வாங்க. திடீர்னு அந்த ப்ரொமோஷன் வேற ஒருத்தருக்கு மாறி போயிடுச்சு, நமக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல் தெரிஞ்சிச்சுன்னா நம்மளை என்ன பண்ண மாட்டாங்க, கண்டுக்கவே மாட்டாங்க. ஸோ அப்போ அந்த ஃப்ரெண்ட், அதோடைய ஃப்ரெண்ட்ஷிப் லெவலே நமக்கு ஒரு ஃப்ரெண்டு அப்படின்னாலே எல்லா நேரத்திலும் உடன் இருக்கிறவர் தான் நண்பர். அது நல்ல நேரமாக இருந்தாலும் சரி, இல்லை மோசமான கால சூழலாக இருந்தாலும் சரி, அப்போ உடன் இருப்பவர் தான் உண்மையான ஒரு நண்பர். அப்போ சில நேரம் ஒருத்தன் ஃப்ரெண்டுங்கிற பேர்ல நினைச்சா வரான், நினைச்சா போறான் அப்படின்னு இருந்தனா அவன் ஃப்ரெண்டே கிடையாது. அப்போ அதை உணர்ந்து விலக்கி விடுதல் ரொம்ப நல்லது. இன்னும் நம்ம தொடர்ந்து பேசுவோம், பகுதி பார்க்கலாம். அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்கின்சன் டிசீஸ் பற்றி பார்க்கலாம். அது இந்த நோய் அப்படின்னா என்ன, எந்த அளவுக்கு பாதிக்குது, ஏன் வருது, அதில் மக்கள் எப்படி கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். பொதுவாக இந்த பார்க்கின்சன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இது நம்மளுடைய நரம்பு மண்டலம்,
அதனுடைய ஒரு தேய்மானம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம வந்து சாதாரணமாக வந்து மூட்டு தேய்மானம், எலும்பு தேய்மானம், அதனால மூட்டு வலி வருதுன்னு நம்ம சொல்லுவோம். அது மாதிரி எலும்புல வரக்கூடிய தேய்மானம் மாதிரி இது வந்து நரம்பு மண்டலத்துல வரக்கூடிய ஒரு வகையான தேய்மானம். ஏன்னா இப்ப நம்ம நரம்பு மண்டலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு நிறைய வேலைகள் இருக்கு. அதுல ஒரு குறிப்பிட்ட இன்னும் சொல்ல போனா நரம்பு மண்டல இயக்கத்தில் வரக்கூடிய குறைபாடு, ஒரு குறைபாடு நிறைய வகை இருக்கு. அது எந்தெந்த மூளைன்னு பாத்தீங்கன்னா அது ஒரே ஒரு மூளைன்னு கிடையாது, உள்ளுக்குள்ள நிறைய பார்ட்ஸ் இருக்கு. ஒரு பார்ட்டுக்கும் ஒரு வேலை இருக்கு. எந்த இடத்துல பாதிப்பு வருதோ அதுக்கேற்ற மாதிரியான குறைபாடுகள் பேஷண்ட்டுக்கு தெரியும். அதுல இது ஒரு குறிப்பிட்ட வகை சார்ந்த ஒரு தேய்மானம், இந்த பார்க்கின்சன் அப்படின்றது. இன்னும் நம்ம மக்கள் எளிமையா புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இது வந்து நம்ம ஆயுர்வேத மருத்துவத்திலுமே இதுக்கு வந்து இதே மாதிரியான அறிகுறிகளோட ஒரு நோய், அதுக்கான சிகிச்சை முறைகள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஆயுர்வேதத்துல வந்து கம்பவாதம் அப்படின்ற பேர்ல சொல்லியிருக்கிறாங்க. தமிழ்ல வந்து நடுக்குவாதம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு மனிதனுக்கு கபமும் வாதமும் அதிகமாகறதுனால வரக்கூடிய ப்ராப்ளம். ஆமா, இதுல வந்து இப்போ இந்த கம்பவாதம் அப்படின்னு சொன்னா, கம்பம் அப்படின்னு சொன்னாலுமே, நம்ம நடுக்கம் அப்படின்னு சொன்னாலுமே அந்த ஒரு நடுக்கம் அதுதான் அதை குறிக்குது. சாதாரணமாக பார்த்தீங்கன்னா பார்க்கின்சன் இருக்கிறவங்களுக்கு இப்போ அமைதியாக உட்காந்துட்டு இருக்கும்போது அவங்க கை பார்த்தா எப்படி இருக்காது, அவங்களுக்கே தெரியாமலே லைட்டாக ஒரு விதமான நடுக்கம் இருக்கும். அதை வந்து ஒரு பிரதான அறிகுறியா வச்சு அந்த பேர்ல தான் இப்போ கம்பவாதம் நடுக்கம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு இன்னொரு நம்ம நரம்பு மண்டலத்தோட இயக்கம் பார்க்கும்போது, நம்மளுடைய கடவுளுடைய படைப்புல பார்த்தீங்கன்னா நம்ம நரம்பு மண்டலத்துக்கு ஏகப்பட்ட மெக்கானிசம்ஸ் இருக்கு. உதாரணத்துக்கு இப்போ கார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஒரு ஆக்சிலேட்டர் இருக்கு, கிளச் இருக்கு, பிரேக் இருக்கு. இது இல்லாம ஹேண்ட் பிரேக்குன்னு ஒன்று வச்சிருக்கோம். அதே மாதிரிதான் நம்ம உடம்புலையும் வந்து நம்ம நரம்பு மண்டலத்துக்கு நம்ம செய்யக்கூடிய வேலைகளுக்கு ஆக்சிலரேட்டர், பிரேக்கு, ஹேண்ட் பிரேக், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்பதான் நம்ம ஒரு வேலையை வந்து நம்ம கரெக்டாக செய்ய முடியும். இந்த பார்க்கின்சன் இருக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹேண்ட் பிரேக் வந்து தேவையான டைமுக்கு ரிலீஸ் ஆகாது. அதுதான் குறைபாடு. ஸோ அதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது அறிகுறிகள் ரொம்ப காமனாக இருக்கக்கூடியது வந்து, இப்போ ஒரு பேனா எடுத்து இப்படி வைப்பா அப்படின்னு சொன்னோம்னா அவங்களுக்கு இப்படி இந்த கையை தூக்கி இங்கே வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களை யோசிப்பாங்க, நான் ஈஸியாக எடுத்து வச்சுட்டேனே, இப்போ என்ன எனக்கு கையை தூக்கணும். அதாவது நீங்க சொல்ல வர்றது என்னன்னா, ஒரு கார் இருக்கு, நிறுத்திருக்கீங்க, ஹேண்ட் பிரேக்கும் போட்டிருக்கீங்க, ஆனா காரை வந்து மூவ் பண்ணணும். ஹேண்ட் பிரேக் அப்படியே இருக்கு, ரிலீஸ் பண்ணல. ஹேண்ட் பிரேக்கோட மூவ் பண்ணா என்ன ஒரு சிரமம் அந்த வண்டிக்கோ, அது போல மனிதனுக்கு ஒரு பிரேக்கோட அசைவு. அப்போ அவங்களுக்கு கை நடுக்கம், கழுத்து நடுக்கம், எல்லாம் நடுக்கம் வருது. உதாரணத்துக்கு சைன் பண்ணோம்னா சைன் பண்ண முடியாது. இதுக்கு காரணம் அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமா வந்து இப்ப இன்றைய காலகட்டத்தில் ஒரு பிரதான காரணமா பார்க்கக்கூடியது வந்து இப்ப இருக்கக்கூடிய அந்த ஒரு பொல்யூஷன், அதாவது மாசு. அதாவது மாசு அப்படின்னு சொல்லும் போது இப்ப இருக்கக்கூடிய வாகனங்கள், மற்ற இண்டஸ்ட்ரீஸு, ஃபேக்ட்ரிஸ், இதனால வரக்கூடிய மாசுன்றது ஒன்று. ப்ளஸ் வந்து இதில் முக்கியமாக இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சில பூச்சிக்கொல்லி மருந்துகள், இப்போ பெஸ்டிசைட்ஸ் நம்ம பயன்படுத்துவோம், விவசாயத்துலலாம் பயன்படுத்துவாங்க. அது வந்து மறைமுகமாக உணவில் சேர்ந்து அது நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் கலந்து வரதுனாலையும் இந்த பார்க்கின்ஸோட பிரச்சனை வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றது நம்ம பார்க்குறோம். ஸோ 2 வகையான இந்த நச்சு பொருட்கள்னால இந்த பார்க்கின்ஸோட தன்மை அதிகமாகுது. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து சில வகையான சில காய்ச்சலோ இல்லை மூளை சம்மந்தப்பட்ட சில நோய்கள். இப்போ மூளைன்னு சொல்லும்போது மூளையில் அந்த டோபமைன் உற்பத்தி இல்ல பாதிப்பு தான் இப்போ இந்த பார்க்கின்சன். நிச்சயமா. ஆமா, டோபமைனோட வேலை வந்து அந்த ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ற வேலை தான் அந்த டோபமைனோட வேலை. பட் ரிலீஸ் ஆகாததுனால அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செய்யறதுக்கும் கஷ்டம். அது ஒரு செஞ்சு முடிக்கணுன்ற போதும் டக்குன்னு அதை முடிக்க முடியாது, அது மாதிரி உதறல் இருந்துகிட்டே இருக்கும். ப்ளஸ் செய்யும் போதே பார்த்தீங்கன்னா அந்த மூவ்மெண்ட் வந்து ஃப்ரீயாக இருக்காது, கொஞ்சம் கஷ்டப்பட்டு கையை விரிக்கிற மாதிரி இருக்கும். அந்த வேலைகள் இதெல்லாமே இருக்கும். இதில் 5 வகையாக இந்த பேஷண்ட்டை நம்ம பிரிக்கலாம். முதல் பேஷண்ட் லேசான நடுக்கம் இருக்கும், ஒரு பக்கம் மாத்திரம். 2ஆம் நிலை 2 பக்கமும் நடுக்கம் ஏற்படலாம். 3ஆவது நிலை பாடி ஃபுல் அவங்களுக்கு பிரச்சனை வரலாம். 4ஆம் நிலை பார்த்தீங்கன்னா அறிகுறிகள் கடுமையாக இருக்கும், மற்றவங்களோட ஹெல்ப்போட தான் அவங்க மூவ் பண்ணுற ஸ்டேஜ் இருக்கும். 5ஆம் நிலை வந்து ஒன்று படுத்த படுக்கையில் ஆயிடுவாங்க, அல்லது வீல் சேரில் போகக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுவாங்க. இதை ஏன் நம்ம சொல்றோம்னா, ஆரம்பத்திலேயே இந்த நடுக்குவாதத்துக்கு தொடர்பு கொண்டால், அது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ் இருந்தால் கூட தொடர்பு கொண்டால் ஆயுர்வேத முறைப்படி, நம்ம ஆயுஷ் முறைப்படி வைத்திய முறைகளை செய்து உடற்பயிற்சி, உணவு கட்டுப்பாடு, மருந்து மாத்திரைகள் மூலம் சரியானவங்களோ இருக்காங்க.
அதனால மக்களுக்கு இந்த மாதிரி தொந்தரவுகள் இருந்தால் எங்களோட தொலைபேசிக்கு தொடர்பு கொண்டு விவரம் அறியலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. அருமையான நம்ம ஒரு இதே பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. இன்னைக்கு நாளில் நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில நேரத்திற்கு நேரம் மாறக்கூடிய மனிதர்களை எப்படி அடையாளம் காண்பதுன்னு சொல்லி ஃபைனலா என்ன சொல்றாங்க? எஸ், இப்படிப்பட்ட மனிதர்கள் நம்ம கூட இருக்காங்கன்னா கண்டிப்பா அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதான். அடுத்தது பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட மனிதர்கள் கிட்ட வந்து அந்த மாரல் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு கூட பார்க்க முடியாது. ஸோ அப்படியே அந்த நச்சு, அந்த டாக்ஸிக் அப்படின்றது உள்ள அப்படியே அவங்க கிட்ட முழுகி கிடப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த நேர்மை, அந்த பொறுப்பு, இல்லை உண்மையான அன்பு எதுவுமே அவங்க கிட்ட பார்க்கவே முடியாது. ஸோ இதை நம்ம அதை கண்டறிஞ்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அவங்களை விட்டு விலகி நிற்பது நல்லது. நிச்சயம் ஒரு மனிதன் அடிப்படை மாரல் வேல்யூஸ் கண்டிப்பாக கொண்டிருத்தல் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒழுக்கத்தோடு செயல்படுதல், நம்பிக்கையோடு இருத்தல், பிறருக்கு நம்பிக்கைக்கு நம்பகத்தன்மையோடு இருக்கிறது, உண்மையை பேசுவது, நேர்மையாக இருப்பது அப்படின்னு எவ்வளவு விஷயங்கள் இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்போ இது இல்லை, இந்த மாரல் வேல்யூஸ்ல ஒன்று கூட இல்லை அப்படிங்கிறப்ப நிச்சயமாக அவங்க வந்து பயங்கரமான டாக்ஸிக்கான ஒரு நபர். அவங்க எந்த நேரத்தில் எப்படினாலும் என்ன பண்ணலாம், மாறலாம். அப்போ அத்தகைய மனிதர்கள்கிட்ட ரொம்ப ரொம்ப உஷாரா இருக்கிறது ரொம்ப ரொம்ப கவனம். இப்போ இவ்வளோ பண்புகள் இன்னைக்கு வந்து நம்ம பார்த்துருக்கோம். இவ்வளோ விஷயங்கள், இதெல்லாம் மோசமான பண்புகள், இதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நாம ஒரு சுய ஆய்வுக்கு நம்மை உட்படுத்த வேண்டும். நான் எனக்கு தேவைக்கு ஏற்றார் போல நான் செயல்படுகிறேனா, தேவைக்கேற்ற மாதிரி ஒருத்தர்கிட்ட பேசுற, ஒருத்தர்கிட்ட நான் பேசாம இருக்கிறேனா, ஒருத்தருக்காக இன்னொருத்தரை நான் பகச்சிக்கிறேனா. ஸோ இதெல்லாமே என்னன்னா இந்த பண்புகளை வரக்கூடியதான். நம்ம சூழலுக்கு ஏற்றாற்போல் மாறிக்கொள்ளக்கூடிய மனிதர்களுடைய வகையில வரக்கூடியவங்க தான் நாமளும் இருக்கிறோம். ஸோ அப்போ இதை எனக்கு சிந்தித்து பார்ப்பதற்கும் சீர்தூக்குவதற்கும் கடவுள் ஒரு வாய்ப்பு என்ன பண்ணியிருக்கிறார், நமக்கு கொடுத்திருக்கிறாரு. ஸோ கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கலாம். நம்மை நாமே சீர்தூக்கி பார்ப்போம். நல்ல சிந்தனை கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு நாளில் யாரெல்லாம் பார்க்கலாம். பாபின் பெர்னாண்டஸ் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் மனைவி பூஜா, அப்பா ஜான், அம்மா கிரேசி, சகோதரி விலாசம், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். கோயம்புத்தூரை சேர்ந்த எழிலரசன் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் மனைவி லதாராஜ், மகள்கள் ருதுமிதா, தஸ்மிதா, செலின், தங்கராஜ், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். இன்று விழா காணும் உங்கள் அனைவருக்கும் இறைவன் தரக்கூடிய அன்பான பரிசு திருப்பாடல் 91:12. உம் கால் கல்லின் மேல் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வர். இந்த இறை ஆசையோடு நீங்கள் வாழ நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பானவர்களை, நச்சு மனிதர்களை விட்டு விலகி இருப்போம், நலம் காண்போம் என்ற எந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாளும் இனிய நாளாக அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்கள் அனைவரையும் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பாக்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாசம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 8870767784.